நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் கோயில் திருவிழாவில் 7 வயது சிறுவன் இசைக்கலைஞர்களுடன் தவில் வாசித்து காண்போரை வியப்பில் ஆழ்த்தினார். அதே பகுதியைச் சேர்ந்த நாதஸ்வர கலைஞர் பாலசுந்தரம் என்பவரது மகன் சாய் வெங்கடேஷ் தனது தந்தையுடன் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று தவில் வாசிப்பதற்கு கற்று வந்துள்ளார். இந்த நிலையில் நாராயண பெருமாள் கோயிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் சாய் வெங்கடேஷ் தவில் இசைத்து பலரையும் அசர வைத்தார். பெரியார் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தருக்கு எதிராக பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தினர் நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த விதியையும் பின்பற்றாமல் தமிழ்துறை தலைவர் தி. பெரியசாமி பொறுப்பு துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மீது பல்வேறு முறைகேடு புகார் உள்ளதாகவும் தொழிலாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். தமிழ்நாடு அரசு தலையிட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக இளைஞர் கைது செய்யப்பட்டார். மாரண்டள்ளி சுற்றுவட்டாரத்தில் கஞ்சா விற்பனையை தடுக்க காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஆள்மாரப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த நபர் காவலர்களை கண்டதும் தப்பி ஓட முயன்றார். அவரை சுற்றி வளைத்து சோதனையிட்டதில் 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக மாரண்டள்ளியைச் சேர்ந்த சக்திவேலை காவல்துறையினர் கைது செய்தனர். கூலி உயர்வு கோரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே விசைத்தறி உரிமையாளர்கள் 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சத்திரப்பட்டி, சங்கரபாண்டியபுரம், ஐயனாபுரம், சமுசிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் 500க்கும் மேற்பட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் உள்ளனர். இவர்களை நம்பி சுமார் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி உரிமையாளர்கள் 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்ட நிலையில் தற்போதும் அவை பின்பற்றப்படுவதாக விசைத்தறி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த இளைஞரின் உடலை சாலை வசதி இல்லாதால் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூக்கிச் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. போதை மலையில் உள்ள மேலூர், கீழூர், கெடமலை உள்ளிட்ட கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்த கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாக 148 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகிறது. இந்நிலையில் பட்டணம் முனியம்பாளையம் அருகே சதாசிவம் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது சாலையோர கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தார். அவருடைய உடலை கட்டிலில் கட்டி 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூக்கிச் சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பூச்செடிகளுக்கு தண்ணீர் தெளித்துக் கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்தார். புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஓமந்தூர் அருகே நெடுஞ்சாலையில் நின்றிருந்த லாரி மீது மோதியது. இதில் அரசு பேருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மத்திய அரசு நடத்தக்கூடிய 10 நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகையை 1.5 மாதங்களாகியும் கொடுக்கவில்லை என்று நெல்லை மாவட்ட விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்ட ஆட்சி நடத்திய விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் மாநில அரசு கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை கொடுத்துவிட்ட நிலையில் மத்திய அரசு 17 கோடியே 80 லட்சம் ரூபாயை நிலுவையில் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த தொகையை பெற்றுத் தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த பேய்க்குளம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வசேகர் நினைவிடத்தில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த வீரர்கள் விளையாட்டுகளை விளையாடி ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். செல்வசேகரின் சகோதரர் ஜெயக்குமார் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். பஞ்சாப் மாநில வீர கலைகளான வாழ்வீச்சு, கம்பு வீச்சு உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை இளைஞர்கள் செய்து உயிரிழந்த செல்வசேகருக்கு அஞ்சலி செலுத்தினர். மயிலாடுதுறை அருகே திருவிடைக்கழியில் உள்ள தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி சதய விழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வைகாசி சதய பிரம்மோற்சவ விழா தொடங்கி 20ஆம் தேதி தரங்கம்பாடி கடற்கரையில் இரண்ய சூர சம்ஹாரமும் 21ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சர்வதேச அளவிலான ஹாக்கி போட்டி தொடங்கியது. லட்சுமி அம்மாள் நினைவு கோப்பைக்கான 14வது போட்டி வரக்கூடிய 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் கோவில்பட்டி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அணி, செகந்திராபாத்திற்கு மத்திய ரயில்வே அணி, புதுடெல்லி பஞ்சாப் நேஷனல் வங்கி அணி, பெங்களூரு கனரா வங்கி அணி உட்பட 16 அணிகள் பங்கேற்றுள்ளன. முதல் போட்டியில் பஞ்சாப் நேஷனல் வங்கி அணியும் சென்னை வருமான வரித்துறை அணியும் மோதின. இதில் 2-0 என்ற கணக்கில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னசமுத்திரம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. அக்னி வசந்த விழாவிற்காக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக துரியோதனன் படுகளம் நிகழ்வு நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நடப்பாண்டு ஐபிஎல் தொடரின் ஒவ்வொரு போட்டியிலும் ரன்களை குவித்து கவனம் பெற்ற 14 வயதான சூரியவன்ஷிக்கு குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடிய சூரியவன்ஷி வெறும் 35 பந்துகளில் சதம் அடித்து ரசிகர்களின் கவனத்தை பெற்றார். ராஜஸ்தான் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாத நிலையில் பீகாரில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு சூரியவன்ஷி திரும்பினார். அப்போது அவருடைய குடும்பத்தினர் கேக் வெட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர்.